கேன்சர் பேஷண்ட்ஸில் பல தடவை இந்த பிளட் வந்துட்டு நம்மளோட வெயினில் உறையக்கூடிய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதை டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னி பண்ணுறப்போ நம்ம காலில் இருக்கக்கூடிய ரத்தம் ஹார்ட்டை சென்றடையாமல் அந்த இடத்துலையே கிளாட் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை வந்துட்டு டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி சுச்சுவேஷன் கேன்சர் பேஷண்ட்ஸில் கூட அதிகமாக ஏற்படுறத நம்ம கவனிப்போம். இந்த வீடியோவில் நம்ம இந்த கேன்சர் பேஷண்ட்ஸில் எதனால் இந்த டிவிடி ஏற்படுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். கேன்சர் பேஷண்ட்ஸில் இந்த கேன்சர்னால் அந்த பிளட் வெசலில் சில வகையான டேமேஜ் ஏற்படும். ரத்தத்தில் கூட ரத்த அணுக்களில் சில வகையான வேரியேஷன்ஸ் ஏற்படும். சம்டைம்ஸ் இந்த கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி அல்லது ரேடியேஷன்ஸ்னால கூட இந்த டிவிடிங்கிறது ஏற்படலாம். இதை வந்துட்டு நம்ம ஹைப்பர் கொயாகியபிள் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இந்த டிவிடி வந்துட்டு யாருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாக இந்த டிவிடிங்கிறது ஸ்மோக்கர்ஸில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒபேசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் கூட இந்த டிவிடிக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். கேன்சர் சர்ஜரிஸில் மேஜராக பண்ணக்கூடிய அப்டாமினல் சர்ஜரிஸ் அல்லது பெல்விக் சர்ஜரிஸில் இந்த டிவிடி ஏற்படுறதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸில் சில வகையான கீமோதெரப்பி அல்லது ரேடியேஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக கூட இந்த டிவிடி ரிஸ்க் அதிகமாகுதுன்னு நம்ம கண்டறிச்சிருக்கோம். இந்த மாதிரி டிவிடி ஏற்பட்டால் எந்த வகையான சிம்டம்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நார்மலாக நம்மளோட கை அல்லது காலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் கிளாட் ஏற்பட்டால் அந்த பகுதியில் ஸ்வெல்லிங், ரெட்னஸ் மற்றும் அதிகமான வலி ஏற்படும். வயிற்றில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் கிளாட் ஏற்பட்டுச்சுன்னா தீவிரமான வயிற்று வலி ஏற்படலாம். சம்டைம்ஸ் இந்த கிளாட் டிஸ்லாட்ஜ் ஆகி லங்ஸுக்கு போய் அடைஞ்சிச்சுன்னா அப்போ மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். இதை வந்துட்டு பல்மனரி எம்போலிசம்னு சொல்லுவோம். இந்த பல்மனரி எம்போலிசம்ன்றது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னு சொல்லுவோம். இந்த வகையான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டை பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் கிளினிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு டாப்லர் ஸ்கேன் அல்லது ஆஞ்சியோகிராஃபி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் எதனா கிளாட் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு எதனா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்கான்னு இப்போ பார்க்கலாம். நார்மலாக ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம உடனே ஸ்மோக்கிங்கை நிறுத்துறது நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணுவோம். மேஜர் சர்ஜரிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸில் வந்துட்டு நாம் இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் ஏற்படாமல் ப்ரிவென்டிவாகவே இன்ஜெக்ஷன் தெரப்பி செலுத்துவோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ஆக்டிவாக லெக் எக்ஸசைஸ் மற்றும் வாக்கிங் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸ் பெட் ரிடனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாக்கிங்ஸ் அணியிறது அவசியம்னு சொல்லுவோம். இந்த வகையான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் டிவிடி ஏற்பட்டுருச்சுன்னா டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் மற்றும் சில டேப்லெட்ஸ் கொடுக்கறது மூலமாக இந்த டிவிடியை ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த டிவிடி மறுபடியும் ப்ரோக்ரஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அந்த டேப்லெட்ஸை அட்லீஸ்ட் 3 to 6 months ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸில் செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் த டெத் என்னன்னா இந்த டிவிடின்னு சொல்கிறாங்க. இப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டிவிடியை பற்றி உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய மெஷர்ஸை ட்ரீட்மெண்ட் டியூரேஷனில் அப்ளை பண்ணுறது மூலமாக இந்த டிவிடியை நீங்கள் தடுக்க முடியும். இந்த டிவிடி பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.